அண்மைச் செய்தி. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு 498.80 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு 498.80 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கி தற்போது முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலம் 5,18,783 விவசாயிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் நலனில் மிகுந்த ஏற்கனவே அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று பெஞ்சல் புயலின் போது மிகப்பெரிய அளவு பாதிப்புக்கு உள்ளானது. குறிப்பாக வேளாண் மண்டலங்கள் பெரிய அளவில் பாதிப்பு உள்ளானது. அதே போல சம்பா பயிர் நட்டிருக்கக்கூடிய பல இடங்களில் பயிருடைய அளவானது தண்ணீரில் மூழ்கி முழுமையாக அழிவு போகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் தண்ணீர் வராமல் தவித்த அடிப்படையில் இந்த வருடம் நடவு நட்டு குறிப்பாக தண்ணீர் அதிகமாக வந்ததன் காரணமாகவும் அதே போல மழை வெள்ளம் அதிகமாக இருந்ததன் காரணமாகவும் வயல்களுக்கு தண்ணீர் தேங்கி பயிர்களானது முழுமையாக சேதமடைந்தது. எனவே அதன் அடிப்படையில் தற்போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய விவசாய நிலங்களை வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கணக்கெடுத்து மானாவாரி பயிருக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500, அதே போல நெற்பயிர் மற்றும் பாசன வசதிப்பட்ட பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாயும், நீண்ட கால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 22,500 தற்போது முதலமைச்சர்கள் நிவாரணமாக அறிவித்திருக்கிறார். மேலும் அதன்படி பெஞ்சல் புயலால் சேதமடைந்த பயிர்கள் குறித்து முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டு விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், செங்கல்பட்டு, தருமபுரி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 3.23 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மொத்தம் 5,18,783 விவசாயிகள் பயனடையும் வகையில் 498.80 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கி தற்போது முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்.